சரவணன் திடீரென மீனாவுக்கு போன் செய்து மாலையில் ஒருமுறை கோவிலுக்கு வர முடியுமா என்று கேட்கிறார். ஏற்கனவே கோவிலில் வைத்து திட்டியவர் இப்போது எதற்கு அழைக்கிறார் என்ற குழப்பத்துடனேயே மீனா அங்கு செல்கிறார். அங்கு வந்த சரவணன், நேற்று நான் கோபத்தில் மயிலை பற்றி தவறாக பேசிவிட்டேன், அந்த பேச்சு தப்புதான் என்று இப்போது உணர்கிறேன் என தன் வருத்தத்தை பகிர்ந்து கொள்கிறார். ஆனாலும் மயில் கர்ப்பமாக இருப்பது பொய் என்ற தன் சந்தேகத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார். உடனே மீனா, நான் தான் கூடவே இருந்து செக்கப் செய்தேன், இது பொய் இல்லை என வாதிடுகிறார். ஒரு கட்டத்தில் மீனா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நாளை மயிலக்காவை உங்களுக்கு பிடித்த டாக்டரிடம் அழைத்துச் சென்று பரிசோதித்துப் பாருங்கள், அப்போது உண்மை தெரியும் எனச் சவால் விடுகிறார். சரவணனும் அதற்குச் சம்மதித்து, நாளைக்கு இதே நேரத்திற்கு வரச் சொல், ஆனால் இந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது எனக் கூறுகிறார். மகிழ்ச்சியடைந்த மீனா நேராக மயிலை பார்க்கச் செல்கிறார். முதலில் போன் எடுக்காத மயில் மீனா நேரில் வந்து, சரவணன் மாமா சாரி கேட்டார் என்று சொன்னதும் நெகிழ்ந்து போகிறார். மயில் தன் கணவர் மீது வைத்திருக்கும் அளவு கடந்த அன்பை உணர்ந்த மீனா நாளை நடக்கும் மருத்துவ பரிசோதனைக்கு தயாராக இருக்கச் சொல்கிறார். அங்கே இருந்த பாக்யாவிடமும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் கூறிவிட்டு கிளம்புகிறார். வெளியே வந்த மீனாவிடம் செந்தில் கோபமாக மல்லு கட்டுகிறார். ஆபீஸ் என்று சொல்லிவிட்டு இங்கேதான் வந்தாயா என்று கேட்க மீனா நடந்த உண்மைகளை விளக்குகிறார். சரவணன் மயிலை சந்தேகப்பட்டதையும் இப்போது மீண்டும் பரிசோதனைக்குச் சம்மதித்ததையும் கேட்ட செந்தில், தேவையில்லாத வேலையில் தலை கொடுக்கிறாய், ஏதாவது பிரச்சனையானால் உன் தலைதான் உருளும் என எச்சரிக்கிறார். ஆனால் மீனா நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் செந்திலை சமாதானப்படுத்துகிறார். அடுத்த நாள் மாலை மீனா சொன்னது போலவே மயிலை அழைத்துக் கொண்டு அந்த தனியார் மருத்துவமனைக்கு வருகிறார். அங்கே ஏற்கனவே சரவணன் பதற்றத்துடன் காத்துக் கொண்டிருக்கிறார். மயிலை பார்த்ததும் சரவணனுக்கு ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியாக இருந்தாலும் மனதிற்குள் இருக்கும் அந்த சந்தேகம் மட்டும் விலகவில்லை. வாப்பா மயில், உள்ள போயிட்டு வந்தா எல்லாம் தெரிஞ்சிடும் என்று மட்டும் பாராமுகமாகச் சொல்கிறார். மீனா இருவரையும் சமாதானப்படுத்தி உள்ளே அழைத்துச் செல்கிறார். மருத்துவ பரிசோதனைகள் முடிந்து ரிப்போர்ட்டிற்காக காத்திருக்கும் அந்த நிமிடங்கள் சரவணனுக்கு யுகங்களாகத் தெரிகிறது. டாக்டர் அவர்களை உள்ளே அழைக்கிறார். சரவணன் தயக்கத்துடன், டாக்டர், மயில் உண்மையிலேயே மாசமா இருக்காங்களா என்று கேட்கிறார். அந்த டாக்டர் சிரித்துக்கொண்டே, என்ன சரவணன் சார் இப்படி கேக்குறீங்க, உங்க மனைவி 2வது மாசம் கன்சீவா இருக்காங்க, குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, இதோ ஸ்கேன் ரிப்போர்ட் பாருங்க என்று நீட்டுகிறார். அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததும் சரவணனின் கண்கள் கலங்குகிறது. தன் மனைவியின் கற்பையும் நேர்மையையும் ஒரு நிமிடம் சந்தேகப்பட்டதை நினைத்து அவர் உள்ளம் துடிக்கிறது. மருத்துவமனைக்கு வெளியே வந்ததும் மயிலின் கைகளை பிடித்துக்கொண்டு, என்னை மன்னிச்சிரு மயில், நான் தெரியாம பேசிட்டேன் என தேம்பி அழுகிறார். மயில் எதுவும் பேசாமல் கணவரின் தோளில் சாய்ந்து கொள்கிறார். இதை பார்த்த மீனாவுக்கு பெரிய நிம்மதி ஏற்படுகிறது. இப்போவாவது மாமாவுக்கு உண்மை புரிஞ்சதே என்று நினைத்து மகிழ்கிறார். ஆனால் வீட்டுக்குத் திரும்பியதும் பாண்டியனுக்குத் தெரிந்தால் என்ன ஆகுமோ என்கிற பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நல்ல காரியத்தைச் செய்த திருப்தியில் மீனா செந்திலுக்கு போன் செய்து விஷயத்தைச் சொல்கிறார். சரவணன் கண்களில் கண்ணீருடன் மயிலின் கைகளைப் பிடித்து மன்னிப்பு கேட்ட அந்த நிமிடம் அங்கிருந்த சூழலே மாறிப்போனது. மீனா ஒரு ஓரமாக நின்று இதை பார்த்து நெகிழ்ந்து போகிறார். அக்கா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, மாமா மனசுல இருந்த அந்த சந்தேகம் தீந்துடுச்சுல்ல, அதுவே போதும் என்கிறார் மீனா. மயில் அழுது கொண்டே, இல்ல மீனா, என் மேல இருந்த நம்பிக்கையை விட மத்தவங்க சொன்ன போய் தான் இவருக்கு பெருசா தெரிஞ்சது. ஆனா இப்போ இந்த ரிப்போர்ட் மூலமாவது உண்மை தெரிஞ்சதே, அதுவே எனக்கு நிம்மதி என்கிறார். சரவணன் மெல்லத் தேறி, இல்ல மயில், நான் பண்ணது பெரிய தப்புதான், இனிமே உன்னை ஒரு வார்த்தை கூட தப்பா பேச மாட்டேன். ஆனா இப்போதைக்கு இந்த விஷயத்த அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலையே எனத் தயங்குகிறார். மீனா குறுக்கிட்டு, மாமா, இப்போதைக்கு அவசரப்பட்டு எதையும் சொல்ல வேண்டாம், நீங்களே நேர்ல வந்து செக் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. அக்கா, இன்னும் கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்லயே இருக்கட்டும், நீங்க அடிக்கடி வந்து பார்த்துட்டு போங்க, அப்புறமா மெதுவா அப்பா கிட்ட பேசி சமாதானப்படுத்தலாம் என ஒரு யோசனையை சொல்கிறார். சரவணனும் அதை ஏற்றுக்கொள்கிறார். அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்த மீனாவிடம் செந்தில் வாசலிலேயே காத்திருக்கிறார். என்ன மீனா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்களா? ரிப்போர்ட் என்ன ஆச்சு? அண்ணன் என்ன சொன்னாரு என படபடவெனக் கேட்கிறார். மீனா நடந்த அனைத்தையும் விவரிக்க செந்தில் ஒரு நிமிடம் திகைத்துப் போகிறார். அப்படியா, அண்ணன் மன்னிப்பு கேட்டாரா? நிஜமாவே இது பெரிய விஷயம்தான் மீனா, நீ பண்ணது நல்ல காரியம்தான், ஆனா இது அப்பாக்கு தெரிஞ்சா நம்ம 2 பேரையும் சும்மா விடமாட்டாரு என பயப்படுகிறார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க, இப்போதைக்கு அண்ணனும் அக்காவும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கல்ல, அதுவே பெரிய சந்தோஷம் என மீனா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பின்னாலிருந்து பாண்டியனின் குரல் கேட்கிறது. என்னடா 2 பேரும் வாசல்ல நின்னு ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க, என்ன விசேஷம் என கேட்க மீனாவுக்கும் செந்திலுக்கும் தூக்கி வாரி போடுகிறது.
பாண்டியனின் குரலை கேட்டதும் மீனாவுக்கு இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. செந்தில் பயத்தில் அப்படியே உறைந்து போய் நிற்க மீனா சட்டெனச் சமாளித்து, ஒண்ணுமில்லைங்க மாமா, ஆபீஸ்ல இன்னைக்கு வேலை அதிகம், அதான் செந்தில் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் என ஒரு பொய்யைச் சொல்லி தப்பிக்கிறார். பாண்டியன் அவர்களை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு, சரி சரி, சீக்கிரம் உள்ள வந்து சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். மீனா நிம்மதி பெருமூச்சு விட செந்தில் மெல்ல, அப்பாடா தப்பிச்சோம். ஆனா மீனா, இந்த ரகசியம் எத்தனை நாளைக்கு தாங்கும்னு தெரியலையே, அண்ணன் எப்போ உண்மையை சொல்லப் போறாரோ எனக் கேட்கிறார். மறுபக்கம் சரவணன் தன் அறைக்குச் சென்றதும் மயிலின் நினைவாகவே இருக்கிறார். தான் பேசிய கொடூரமான வார்த்தைகளை நினைத்து அவர் உள்ளம் குமுறுகிறது. இரவு முழுதும் தூக்கம் வராமல் தவிக்கும் சரவணன் அதிகாலையிலேயே எழுந்து மயிலுக்கு ஃபோன் செய்கிறார். மயில், என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. நேத்து நான் கேட்ட மன்னிப்பு மட்டும் போதாது. உன்னை இந்த நிலைமையில தனியா அங்க விட்டுட்டு வந்தது எனக்கு பெரிய பாரமா இருக்கு என்கிறார். மயில் தேம்பி அழுது கொண்டே, பரவாயில்லைங்க, எனக்கு இப்போ நீங்க என்னையும் என் குழந்தையையும் நம்புறீங்கன்னு தெரிஞ்சதே போதும், அதுவே எனக்கு பெரிய நிம்மதி என்கிறார். சரவணன் ஒரு திடமான முடிவுக்கு வருகிறார். இல்ல மயில், நான் இன்னைக்கே அப்பா கிட்ட எல்லாத்தையும் பேசிடுறேன். அவர் கோவிச்சாலும் பரவாயில்ல, உன்னை இந்த வீட்டுக்கு காரவமா கூட்டிட்டு வரணும் எனச் சொல்கிறார். காலையில டிபன் சாப்பிடும்போது பாண்டியன் முன் வந்து நிற்கும் சரவணன், அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எனத் தொடங்குகிறார். மீனா பதற்றத்துடன் செந்திலை பார்க்க பாண்டியன் நிமிர்ந்து பார்த்து, என்னடா சரவணா, என்ன விஷயம் எனக் கேட்கிறார். சரவணன் மெல்ல தன் பையிலிருந்து அந்த மருத்துவ ரிப்போர்ட்டை எடுத்து மேசை மேல் வைக்கிறார். அப்பா, மயில் விஷயத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம். அவ வயித்துல வளர்றது நம்ம வீட்டு வாரிசுதான். நானே நேர்ல போய் செக் பண்ணி பார்த்துட்டேன் என படபடவெனச் சொல்ல பாண்டியனின் முகம் சிவக்கிறது. சரவணன் அந்த ரிப்போர்ட்டை மேசை மேல் வைத்ததும் பாண்டியன் அதை ஒரு நிமிடம் உற்று பார்த்தார். வீடே நிசப்தமானது. செந்திலும் மீனாவும் மூச்சைப் பிடித்துக்கொண்டு என்ன நடக்கப் போகிறதோ என்று காத்துக் கொண்டிருந்தனர். பாண்டியன் மெல்ல அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்துவிட்டு, என்னடா சரவணா, நீயே நேர்ல போய் செக் பண்ணிட்டியா? அப்போ நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்றியா? அந்த குடும்பம் பண்ணின துரோகத்தை விட இந்த ஒரு காகிதம் உனக்கு பெருசா போயிருச்சா என்று கனத்த குரலில் கேட்டார். சரவணன் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு, அப்பா, அவங்க குடும்பம் பொய் சொல்லியிருக்கலாம், ஆனா மயில் வயித்துல வளர்ற உயிர் உண்மைப்பா. அத நான் என் கண்ணாலேயே பார்த்துட்டேன். ஒரு பொண்ணோட நடத்தைய சந்தேகப்பட்டு நான் பேசினது எவ்வளோ பெரிய பாவம்னு இப்போதான் புரியுது. மயில் இல்லாம என்னால இந்த வீட்ல நிம்மதியா இருக்க முடியலப்பா என்று உருக்கமாகச் சொன்னார். பாண்டியன் சட்டென எழுந்து, அப்போ என் பேச்சுக்கு இந்த வீட்ல மரியாதையே இல்லையா? அவளை நீ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறியா என்று கத்தினார். அப்போது மீனா மெல்ல முன்வந்து, மாமா, கோவிச்சுக்காதீங்க, அண்ணி பண்ணது தப்புதான், ஆனா அவங்க சூழ்நிலை கைதியா போயிட்டாங்க. இப்போ ஒரு குழந்தைய வயித்துல வச்சுட்டு அவங்க அழுதுட்டே இருக்கிறது நம்ம வீட்டு வாரிசுக்கு நல்லது இல்லையே மாமா. சரவணன் மாமாவுக்கு இப்போதான் மனசு ஆறியிருக்கு. நீங்களும் மனசு இறங்கி வந்தா இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் என்று பக்குவமாக பேசினார். பாண்டியன் ஒரு நிமிடம் யோசித்தார். மீனாவின் பேச்சில் இருந்த நியாயம் அவர் மனதை சற்று அசைத்தது. ஆனாலும் தன் பிடிவாதத்தை விடாமல், சரி, நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா ஒண்ணு, அவ இந்த வீட்டுக்கு வரணும்னா அவங்க அம்மா அப்பா இனிமே இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட பார்க்க கூடாது. இதுக்கு சம்மதம்னா அவளை கூட்டிட்டு வா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினார். பாண்டியன் சம்மதம் சொன்னதை கேட்டு சரவணனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. தேங்க்ஸ் மீனா, நீ இல்லனா இது நடந்திருக்காது என்று நெகிழ்ந்து சொன்னார். உடனே செந்தில், சரி சரி, கிளம்புங்க அண்ணே, போய் அண்ணியை கூட்டிட்டு வாங்க, நானும் மீனாவும் எல்லாத்தையும் ரெடி பண்றோம் என்று உற்சாகப்படுத்தினார்.